41 பேர் பஸ்ஸஸ்ல இருந்தாங்க. அந்த இரவு ஹைதராபாத்திலிருந்து புறப்பட்ட பஸ் உயிரோடு திரும்ப வரவே இல்ல. இரவு 9:30க்கு புறப்பட்ட பஸ் 12:30க்கு டீ பிரேக்குக்கு நின்றது. அப்போதான் கனமழை ஆரம்பிச்சது. மழை தடுக்காது. வானமே அழுத மாதிரி பெய்தது. 2 மணி 15 நிமிஷத்திற்கு குர்னூல் டோல் கடந்து பஸ் வேகம் பிடிச்சது. 120 கிலோமீட்டர் வேகத்தில் மழை நடுவுல பாய்ந்தது. அந்த வேகம்தான் உயிருக்கு விலையானது. அதே நேரத்துல ஒரு பைக் பெட்ரோல் பங்க் வந்தது. சிசிடிவில தெரியும். அவன் ட்ரங்க் ஆவுண்டா இருந்தான். அவன் தள்ளாடி பைக் டேங்க் முழுக்க பெட்ரோல் நிரப்புறான். மழை கடுமையா பெய்யுது. 2 மணி 30 நிமிடத்திற்கு அந்த பைக் பஸ் உடன் மோதி நசுங்கிச்சு. ஒரு நொடி நேரத்துல உயிர் போச்சு. பைக் பஸ்ஸின் கீழ் சிக்கிச்சு. 200 மீட்டர் வரை இழுத்துச்சு போனது. அதுதான் தீப்பிடிச்ச ஆரம்பம். பைக்கோட பெட்ரோல் டாங்க் தீப்பிடிச்சது. அந்த தீ பஸ்ஸின் பெட்ரோல் டாங்க எரிச்சது. டிரைவர் நின்னு ஓடிப்போனான். ஆனால் கதவு திறக்கல. உள்ளே மக்கள் அலறலோட எழுந்தாங்க. ஹெல்பர் தூங்கிக்கிட்டு இருந்தவன் புகை வாசனைக்கு எழுந்து கத்தினான். அவன் ஜன்னல் உடைக்க முயற்சிச்சான். ஆனா அந்த பஸ்ஸஸ்ல எமர்ஜென்சி எக்ஸிட் இல்ல. எல்லா ஜன்னலும் அடைக்கப்பட்ட ஏசி ஜன்னல்கள். மக்கள் கண்ணாலே உயிர் பறப்பத பார்த்தாங்க. 250 பேர் உயிரோட எரிஞ்சாங்க. பிள்ளைகள், பெற்றோர்கள், கனவுகள் எல்லாம் சாம்பலா மாறிச்சு. ஒரு போலி லைசென்ஸ், ஒரு கவனக்குறைவு, ஒரு அனுமதி இல்லாத மாடிஃபிகேஷன். இவ்வளவு உயிரை எடுத்துச்சு போச்சு. இந்த மாரி உயிர் வீணா போகக்கூடாது. அதான் நம்மோட பாடம்.